إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உளத் தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. அல்லாஹ் அவனது மிகப்பெரிய கருணையை கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமையும் அவர்களது பாவங்களிலே அவர்களை மன்னித்து உயர் சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. படைத்த அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தந்த இந்த நேர்வழி அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் மட்டுமாகும். இந்த அல் குர்ஆனுடைய 16வது அத்தியாயத்தின் 90வது வசனம். இந்த ஒரே ஒரு வசனத்தில் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இன்று உலகம் மிகப்பெரிய அநீதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அநீதங்களின் உச்சகட்டமாக மனிதர்களிலே கெட்டவர்களினால் மற்றொரு மனித சமூகம், பிஞ்சு குழந்தைகள் உட்பட மனித இனம் மனிதர்களின் கண்டுபிடிப்பாகிய நவீன ஆயுதங்களை கொண்டு மனித இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மனித இனத்தின் மூன்றாவதான, அதாவது இன அழிப்பை செய்கின்ற யூதர்களிலே கெட்ட சாராரான ஜியோனிசம் என்ற கொள்கையை கொண்டவர்கள். அதேபோன்று தாங்கள் பிறந்து வளர்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தொடராக வாழ்ந்து வந்த பூமியிலிருந்து விரட்டப்பட்டு அநீதம் இழைக்கப்பட்டு இறுதியிலே கொலை செய்யப்படுகின்ற அந்த பலஸ்தீன சமூகம், இந்த இரண்டு சாராரும் அல்லாத உலகிலுள்ள மிக பெரும்பான்மையான மனித சமூகம், இப்படி மூன்று சாராராக இந்த உலகம் இருக்கின்ற நிலையிலே இன்று உலகில் மனிதர்களை ஆட்சி செய்கின்ற ஆட்சி முறைமை மிக பெரும்பாலான நாடுகளிலே ஜனநாயகம் என்ற ஆட்சி நடைபெறுகின்றது. அதேபோன்று ஒரு சில நாடுகளில் பொது உடைமைவாதம் பேசுகின்ற கம்யூனிசம் ஆட்சி செய்கின்றது. இந்த ஜனநாயகமும் கம்யூனிசமும் உலகில் மனிதன் சுபீட்சத்துடனும் நிம்மதியாக வாழ்வதற்கும் வழிவகுக்கின்றதா என கேட்டால் நடைமுறை உண்மை, யதார்த்தம் சொல்லுகின்ற உண்மை, இதுபோன்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளால் மனித சமூகம் சுபீட்சமாக நிம்மதியாக வாழுவதற்குரிய
அந்த உயர் பெறுமதியான மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை கொடுப்பதற்குரிய தகுதியை இழந்திருப்பதை நடைமுறையிலே பார்க்கின்றோம். எனவேதான் இந்த ஜனநாயகத்தின் 4 தூண்கள் இருப்பதாக ஜனநாயகம் தனது கொள்கையை அறிமுகப்படுத்துகின்றது. அந்த 4 அடிப்படை தூண்களில் ஒன்று, அனைவருக்கும் நீதம் வழங்கப்பட வேண்டும். உயர்வு தாழ்வின்றி எந்த ஒரு மனிதனும் அநீதம் இழைக்கப்படுகின்ற போது அவனுக்கு நீதி வழங்கக்கூடியதாக நீதித்துறை காணப்பட வேண்டும் என்று ஜனநாயகம் கூறுகின்றது. உலகிலே 140க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த ஜியோனிச பயங்கரவாதிகள் பிறருடைய நாட்டை அபகரித்தது மட்டுமல்ல, அந்த மனிதர்களை பெண்கள் குழந்தைகள் என்று பாராது கொன்று குவிப்பதை நிறுத்த வேண்டும் என்று ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சக்தியான ஐக்கிய நாடுகளும் அதேபோன்று உலக நீதிமன்றங்களும் இது குற்றச் செயல் என கூறியும், அதனை செய்கின்ற இஸ்ரேலிய ஆட்சியாளர்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் இதனை நிறுத்த வேண்டும் என கூறியும், அங்கே பாதிக்கப்படுகின்ற அந்த பலஸ்தீன மக்களுக்கு எந்த நீதியும் கிடைத்ததாக இல்லை. அதேபோன்று ஒரு சில கொள்கை எதிர்ப்பு காரணமாக பொது உடைமை பேசுகின்ற மற்றொரு உலகிலே பெரிய ஒரு சக்தி ரஷ்யா என்ற பொது உடைமை பேசுகின்ற சக்தி, அவர்களும் சமகாலத்திலே உக்ரைன் என்ற நாட்டிலே அங்குள்ள மக்களை அடித்து துவம்சம் செய்கின்ற மற்றொரு அநியாயம் அவர்களால் நிலைநிறுத்தப்படுகின்றது. இப்போது உலகின் கவனத்திற்கு மிகச் சுருக்கமாக நாம் சொல்வதற்கு கடமைப்பட்ட விடயம், இதனைத்தான் அனைவரினதும் படைப்பாளனான ஒரே அல்லாஹ் இறுதியாக அவனால் தரப்பட்ட வேதமாகிய அல் குர்ஆனிலே 16வது அத்தியாயத்தின் 90வது வசனத்திலே கூறுகின்றான். எனவே மிகச் சுருக்கமாக வெறும் முஸ்லிம்கள் என கூறுகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கும் தேவையான முக்கிய 2 விடயங்கள் ஜனநாயகமும் இஸ்லாமும் ஒன்று சேர்ந்து சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், ஒவ்வொரு மனிதனுக்கும் நீதம் கிடைக்க வேண்டும். எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த நாட்டைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகின்றவனாக இருந்தாலும், எந்த நிறத்தை உடையவனாக இருந்தாலும், மனிதன் என்பவன் மதிக்கப்பட வேண்டியவன். ஒரே ஒரு மனிதனுடைய உயிர் என்பதும் மிகப்பெரிய பெருமதி உடையது. இவ்வாறு மனிதனை மதிக்க வேண்டும் என பேச்சளவில் சொல்லுகின்ற இந்த ஜனநாயகம் அதன் 4 அடிப்படை தூண்களில் ஒன்று, அனைவருக்கும் சமமான நீதம் கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் உலக மக்களே, இந்த இஸ்லாத்தை நீங்கள் என்னவாக புரிந்திருக்கின்றீர்கள்? முஸ்லிம் என கூறுகின்ற மக்களின் நடவடிக்கையை வைத்துத்தான் இஸ்லாத்தை பார்த்தால் ஒருபோதும் உங்களுக்கு இஸ்லாத்தின் சரியான வடிவம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதேபோன்று இந்த உபதேசத்தை செவிமடுக்கின்ற எம்மவர்கள் நாம் ஒருமுறை மிக கவனமாக எமது நிலையை பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் அனைவரும் மனிதரிலே உயிரை விட மதிப்பதாக சொல்லுகின்ற நபியின் வழிகாட்டலிலே அந்த நபியும் நபியோடு இருந்தவர்களும் இஸ்லாத்தை புரிந்தது போன்று புரிந்து கொண்டோமா? நபியும் நபித்தோழர்களும் நபியுடைய காலத்தில் செயல்பட்டது போன்ற ஒரு இஸ்லாமிய சமூகமாக நாம் இருக்கின்றோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போது இந்த ஜனநாயகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் பொதுவான ஒரு தன்மை,
இந்த நீதம் பற்றி முக்கியமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். முதலிலே இந்த வசனத்தின் கருத்தை கவனியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் நீதமாக நடந்து நீதம் செலுத்தும்படி ஏவுகின்றான். ஒன்று. வல் இஹ்சான், நலவு செய்யும்படி உங்களுக்கு ஏவுகின்றான். இரண்டாவது. மூன்றாவது, வஈதாஇதில் குர்பா, நெருக்கமானவர்கள் இரத்த உறவினர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அவன் கூறுகின்றான். படைத்த அல்லாஹ்வை ஏற்று நேர்வழியில் நடக்கின்றவர்கள் செய்ய வேண்டிய 3 விடயங்களை கூறுகின்றான். அதேபோன்று இஸ்லாம் என்ற கொள்கை நலவுகளை செய்வதென்பது முக்கியமானது. நலவை விட முக்கியமாக தடுக்கப்பட்ட தீமைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தின் மற்றொரு பங்கு. எனவே இந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் கூறுகின்றான், வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி, மானக்கேடான விடயங்கள், இயற்கைக்கும் படைத்தவனின் சட்டங்களுக்கும் முரணான பாவமான விடயங்கள், ஒட்டுமொத்தத்தில் படைத்தவனால் தரப்பட்ட வரம்புகளை மீறுவதென்பது, இவைகளை உங்களுக்கு படைத்தவன் தடுக்கின்றான் என அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இஸ்லாத்தின் அடிப்படை தூண்கள் தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள் 5 தூண்களாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டாலும் அதேபோன்று அல்லது அதனை விட முக்கியமான இன்னும் சில அடிப்படைகள் தூண்கள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றுதான் ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றாகவும் காணப்படுகின்றது. அனைவருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் தொழுவது எப்படி கடமையோ அதேபோன்று நீதமாக நடந்து கொள்வதும் கடமையாகும். ஒட்டுமொத்தமாக உலகிலே ஜனநாயகத்தை காப்பவர்கள், அறிமுகப்படுத்தியவர்கள் எனும் அளவிற்கு உயர்வாக தன்னை கூறுகின்ற அமெரிக்கா, உலகிலுள்ள மக்களுக்கு நீதம் கிடைப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற இந்த ஐக்கிய நாடுகள், அது சார்ந்த நிறுவனங்கள், ஒவ்வொரு மனிதனும் நெஞ்சிலே கையை வைத்து சிந்திக்க வேண்டும். ஜனநாயகம் மிக அதிகமான நாடுகளை ஆட்சி செய்கின்ற நிலையில் எல்லா நாடுகளில் உள்ளவர்களுக்கும் நீதம் கிடைக்கின்றதா? மிகப்பெரிய கேள்வி. மிக இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 1948ஆம் ஆண்டிலே பாலஸ்தீனர்களுக்கு 100% சொந்தமாக இருந்த அந்த பாலஸ்தீனிய நாடு ஐக்கிய நாடுகள் தலையிட்டு நாம் நீதத்தை வழங்குகின்றோம் என கூறி எங்கோ இருந்து வந்து தாய் நாட்டிலுள்ள அந்த மக்களின் பூமியை அபகரித்தவர்களுக்கு ஏறக்குறைய 56%, நூற்றாண்டுகளாக தங்களது பூமியிலே வாழ்ந்து அநீதமிழைக்கப்பட்ட மக்களுக்கு 44% என பலஸ்தீனை பிரித்தார்கள். இன்று நாம் இதனை பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு அடிகூட சொந்தமில்லை எனும் வாதத்தோடு மக்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்துவதாக சட்டங்கள் இயற்றி அவற்றிலே தங்களது அதிகாரத்தை செலுத்துகின்ற இந்த அமெரிக்கா உட்பட அவர்களாலேயே தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த 56க்கு 44 என்ற வீதம், அதிலே இந்த இஸ்ரேலிய ஜியோனிசம் மிகப்பெரிய வரம்பு மீறலை செய்து நாட்டு மக்களுக்கு அநீதங்கள் இழைத்து பெண்கள் பிள்ளைகள் என்று பாராமல் இன அழிப்பு செய்கின்ற இந்த பயங்கரவாதத்தை இன்னும் உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஜனநாயகத்தின் தூண்கள் இடிந்து விட்டன என்பதற்கு இது சான்று இல்லையா?
அதேபோன்று மற்றொரு ஒட்டுமொத்த மக்களுக்குமான நஷ்டத்தையும் இங்கு நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். உலகிலே எங்கு யுத்தம் நடந்தாலும், உலகிலே மனிதனுக்கு வாழக்கூடிய சாதாரண நிலையிலுள்ள சூழல் கெடுக்கப்படுகின்றது என்ற ஒரு முக்கிய விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் எல்லையை தாண்டி வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அண்மை நாடான இந்தியாவிலும் வெப்பத்தின் காரணமாக மக்கள் மரணிக்கின்றார்கள். வெப்பம் அதிகரிப்பதற்கு முக்கிய ஒரு காரணமாக உலகிலே நடைபெறுகின்ற அநீதமான யுத்தங்கள், ஆயுத பயன்பாடு என்பது காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த அநியாய யுத்தங்கள் அது பாலஸ்தீனத்திலே நடப்பதாக இருக்கலாம், மற்றொரு சக்தியான இஸ்ரேலினால் நடாத்தப்படுகின்ற உக்ரைனிலே நடக்கின்ற யுத்தமாக இருக்கலாம். இந்த அநியாய யுத்தங்கள் என்பவை ஒட்டுமொத்த மனிதர்களும் வாழுகின்ற சூழலை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே மனிதர்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கின்ற உலகிலே நிம்மதியாக வாழுவது, சந்தோஷமாக வாழுவது, பொருளாதார தேவைகள் அனைவருக்கும் நிரப்பமாக கிடைத்து இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். குறைந்தபட்சம் ஒவ்வொரு மனிதனும் அவன் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாம் என்ற விடயத்தை நாம் இரண்டாவதாக பேசுவோம். குறைந்தபட்சம் உலகிலே நிம்மதியாக சுபீட்சமாக வாழுவதற்கு இன்றைய ஆட்சி முறைமைகள், குறிப்பாக இந்த ஜனநாயகம் உலகிலே அதிக நாடுகளிலே பின்பற்றப்படுகின்றது. இவற்றின் மூலம் மனிதனுக்கு பாதுகாப்பும் சுபீட்சமான வாழ்க்கையும் கிடைத்திருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வி. உலகிலே மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கின்ற இந்தியா என்ற பக்கத்து நாடு, இந்த நாட்டில் ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயகத்தின் தூண்கள் உடைக்கப்படுகின்றன. ஜனநாயகம் கூறுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் மத சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், அதாவது அமைதியாக நிம்மதியாக வாழுகின்ற சுதந்திரம் இந்திய நாட்டிலே அடித்து நொறுக்கப்படுகின்றது. ஜனநாயகம் பேசுகின்ற அந்த தலைவர்களால் பல்வேறு விடயங்களில் மதங்களுக்கிடையிலே குரோதங்கள் தூண்டப்படுகின்றன. மக்களின் நலன்கள் பறிக்கப்பட்டு அன்றாட உணவிற்கே சிரமப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. இப்போது இங்கே சுருக்கமாக நாம் கூற விரும்புகின்ற உண்மை, மனிதனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வழிகாட்டல் என்றால் அது மனிதனை படைத்த அல்லாஹ்வினால் தரப்பட்ட வாழ்க்கை முறை ஒன்று மட்டும்தான் உலகத்திலே அனைவருக்கும் நீரத்தை பெற்றுத்தரும், சுபீட்சமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இதனை சுருக்கமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நீதம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். முதலாவது விடயம், ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு ஒரு வீட்டை நிர்வகிக்கின்ற வீட்டின் உரிமையாளர்கள் வரைக்கும் தங்களிடம் வேலை செய்கின்றவர்களுக்கு கூட அவர்களோடு நீதமாக நடக்க வேண்டும். இரண்டாவது முக்கிய விடயம், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நாம் நலவு செய்ய வேண்டும். எங்களுடைய எதிரிகளாக இருந்தால் கூட அவர்களுக்கு அநீதம் இழைத்து துன்புறுத்தக்கூடாது. மூன்றாவது முக்கியமான விடயம், இலங்கை போன்ற நாட்டிலே பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பிரச்சினையை எதிர்நோக்குகின்றோம். இதற்கு சிறந்த ஒரு திட்டமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், உறவினர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை நீங்கள் பகிர்ந்து அழியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சிந்தித்து பாருங்கள், ஒரு குடும்பத்திலே ஓரிருவராவது வசதியானவர்கள் இருப்பார்கள். அந்த வசதியானவர்கள் தங்களது சொத்துக்களை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்காக கெட்ட அரசியல்வாதிகள், கெட்ட தலைவர்கள், ஏன்
மதங்களில் கூட ஒரு சில கெட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை போன்று அல்லாது ஒவ்வொரு மனிதனும், ஒரு குடும்பத்திலே ஒரு சில வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் குறைந்தபட்சம் அவர் தனது குடும்பத்திலே உண்ணுவதற்கும் உடுப்பதற்கும் சிரமப்படுகின்றவர்கள். உங்களிடம் இருப்பதை அவர்களுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி அல்லாஹ் கூறுகின்ற இந்த 3 நல்ல காரியங்களை கடைபிடித்தால் இந்த பொருளாதார பிரச்சினைக்கு ஓரளவு அடிப்படை தீர்வாவது கிடைக்க மாட்டாதா? மிகச்சிறந்த ஒரு மாதத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே நாம் ஒரு மகிழ்ச்சியான தினத்தை கொண்டாடுகின்ற போது அவ்வாறான தினங்களிலாவது மனிதர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு தீர்வாக பெருநாள் தினத்திலே மிருகங்களை அறுத்து பலியிடுங்கள், அவற்றை உணவு தேவையானவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இப்படி சுருக்கமாக புரிந்து கொள்வது, விரிவாக விளக்கப்படுத்துவதென்றால் இஸ்லாம் சுபீட்சத்திற்கும் நிம்மதிக்கும் மனிதனுடைய பாதுகாப்பிற்கும் மொத்தமான ஒரு வழிகாட்டலை தருகின்ற மிகச்சிறந்த கொள்கை என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான் ஆகும். ஏனென்றால் அது படைத்தவனிடமிருந்து தரப்பட்டிருக்கின்றது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் நல்ல நோக்கத்தில் அவை உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நடைமுறையிலே மனிதனின் முழுமையான வழிகாட்டலை கொடுப்பதற்குரிய தகுதி அதற்கு கிடையாது. வெறுமனே சட்டங்களால் மட்டும் மனிதனை திருத்திவிட முடியாது. உள்ளங்களிலே படைத்தவனை பற்றிய பயம், மரணத்தின் பின்னரான வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கையிலே நலவுகள் செய்து உழைக்க வேண்டும் என்ற எண்ணம், இந்த எண்ணமும் வெளிப்படையான வழிகாட்டலும் இருந்தால்தான் அந்த வழிகாட்டல் தான் மனித சமூகத்தை மேம்படுத்தும், அனைவருக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்கும், அனைவருக்கும் சுபீட்சமான ஒரு வாழ்வை கொடுக்கும். எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாம் ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் படைத்தவனால் ஒரு வாழ்க்கை வழிகாட்டலாக தரப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படைகளில் ஒன்று ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது. இந்த விடயத்தில் இஸ்லாமும் ஜனநாயகமும் ஒன்றுபடுகின்றது. அதே நேரத்தில் இந்த விடயம் நடைபெறுகின்றதா என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும், அனைவருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும். இதனை உலகிலே செயல்படுத்தி காட்டிய நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரே ஒரு ஹதீஸை நாம் உங்களுக்கு 2வது குத்பாவிலே நினைவுபடுத்துகின்றோம். படைத்த அல்லாஹ்வின்பால் திரும்புங்கள், அவனது வழிகாட்டலின்படி நடந்து இம்மையிலும் மறுமையிலும் ஒரு சுபீட்ச வாழ்வை நீங்கள் பெறுங்கள். படைத்த அல்லாஹ் அதனை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. அல்லாஹ்வின் இறுதி தூதர் இந்த பூமியிலே படைத்தவனின் கொள்கையை சொன்னதற்காக அநீதத்திற்குள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதராக இந்த பூமியிலே ஏனையவர்களோடு 13 வருட காலங்கள் வாழுகின்றார்கள். அதன் பிறகு இன்று பாலஸ்தீனத்திலே நடக்கின்ற அநியாயத்தை போன்று அல்லாஹ்வின் தூதரும் அவரோடு இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்களும் மக்காவில் இருந்து அவர்கள் விரட்டப்படுகின்றார்கள். இவ்வாறு விரட்டப்பட்ட அவர்கள் மதீனாவிலே சென்று அங்குள்ள முஸ்லிம்களுடைய உதவியுடன் அங்கே இஸ்லாம் என்பதை ஒரு ஆட்சி அதிகாரம் கொண்டதாக மாற்றுகின்றார்கள்.
ஒரு ஆட்சியை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு செய்தால் அங்குள்ள மக்கள் பாதுகாப்போடு பொருளாதாரத்திலும் சுபீட்சமாக வாழுவார்கள் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக அல்லாஹ் அந்த மனிதருக்கு ஆட்சியை கொடுத்து ஒரு ஆட்சியாளராகவும் 10 வருடங்கள் வாழ வைத்தான். இப்போது அந்த ஆட்சியிலே ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. அங்குள்ள மக்களில் உயர் கோத்திரத்தினராகிய இந்த குறைஷ் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகின்றாள். உயர் கோத்திரத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்குவதா, எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என குறைஷ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அன்றைய ஆட்சியாளருக்கு மிக நெருக்கமான உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று கதைத்து எப்படியாவது இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதை நிறுத்தித் தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். இன்று உலகிலே நடக்கின்றதல்லவா? நீதிகள் கொடுப்பதற்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லோருக்கும் சமமான நீதியை கொடுக்க விடாமல் ஒரு சில கெட்டவர்கள் தடுக்கின்றார்கள். மிகச்சிறந்த உதாரணம் அண்டை நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டிலே பாபர் மசூதி என்ற ஒரு மசூதி கட்டப்பட்டிருந்த இடம். மதத்தின் பெயரால் வெறியூட்டப்பட்ட ஒரு சிலர் அதனை உடைக்கின்றார்கள், அதனை பறிக்கின்றார்கள். தங்களது கோவிலை அந்த இடத்திலே நிறுவிவிட்டார்கள். நீதி கேட்டு இது சம்பந்தமாக நீதியிடம் சென்றபோது, நீதித்துறையிடம் சென்றபோது அது மசூதிக்கு உரிய இடம்தான் என்பது ஊர்ஜிதமாகின்றது ஆதாரங்களின் அடிப்படையில். இருந்தாலும் அநீதமாக அந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகின்றது. வேறு ஒரு மதத்தினர் இந்த இடத்திலே அவர்களுடைய கடவுள் பிறந்ததாக நம்புகின்றார்கள், அவர்களுடைய நம்பிக்கையை மதிப்பளிக்க வேண்டும் என கூறி அநியாயமாக வேறு ஒருவருக்கு சொந்தமான இடத்தை மற்றொருவருக்கு கொடுக்கின்றார்கள். இது இன்று உலகிலே பரவலாக நடக்கின்றது. ஒரு உதாரணம். ஆனால் இஸ்லாம் என்ற படைத்தவனால் தரப்பட்ட சட்டத்தை கொண்டு ஆட்சி செய்கின்றார் முஹம்மது என்ற புனித மனிதர். அவருக்கு மிக நெருக்கமானவர்தான் இந்த உசாமா என்ற நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நெருக்கமான மனிதரை பிடித்து உயர் சாதி பெண் திருடிய குற்றத்திற்குரிய தண்டனையை கொடுக்காமல் தடுப்பதற்கு, பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அப்போது தனக்கு விருப்பமான நெருக்கமான மனிதரை பார்த்து அந்த ஆட்சியாளர் கேட்கின்றார் அலைஹி ஸலாத்து வஸலாம், படைத்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுவதில் நீர் சிபாரிசு செய்கின்றீரா? பலவீனமானவருக்கு ஒரு சட்டம், வசதி படைத்த உயர் குலத்தார்களுக்கு ஒரு சட்டம் என்று பாகுபாடு காட்டியதால் தான் முன்னைய சமூகங்கள் அழிந்து போயின. என்னுடைய மகள் திருடியிருந்தால் கூட திருட்டுக்குரிய சரியான தண்டனையாகிய அவளுடைய கரத்தை நான் வெட்டி விடுவேன் என முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள். அந்த மனித புனிதரைத்தான் இன்று மக்கள் தூற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். கெட்டவர்கள் கெட்டவராக காட்ட முயற்சிக்கின்றார்கள். அவரை பின்பற்றுகின்றவர்கள் பயங்கரவாதி என சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன. அதே நேரம் மக்களுக்கு நாம் பாதுகாப்பாகவும் உதவியாகவும் இருக்கின்றோம் என கூறுகின்றவர்கள் பல்வேறு விதத்திலே மக்களுக்கு பொய்களை சொல்லி மதங்களுக்கிடையிலே குரோதத்தை வளர்த்து மக்களுடைய சொத்துக்களை சுரண்டிக் கொண்டே நாம் தான் மக்களுக்கு நீதம் கொடுக்கின்றோம், நலவு செய்கின்றோம் என்று காண்பிக்கின்றார்கள். எப்படியோ அவை பற்றி விவரிக்கும் நேரம் கிடையாது. எனவே இந்த ஒரே ஒரு உதாரணம், இஸ்லாம்தான் உலகிலே மனிதர்கள் அனைவருக்கும் சமமான நீதியையும் வழங்கக்கூடியது. அதே போன்று பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும் என்றால்
சரியான தீர்வை கொடுக்க முடியும் என்றால் அது இஸ்லாத்தில் மட்டுமே காணப்படுகின்றது. ஆகவே சுருக்கம், ஜனநாயகம் குறைந்தபட்சம் அதன் 4 தூண்களில் ஒன்றான நீதம் என்பதை மக்களிடம் செயல்படுத்த தவறி இருக்கின்றது, தோல்வி அடைந்திருக்கின்றது. அதேபோன்று மக்கள் எதிர்பார்க்கின்ற பொருளாதார சுபீட்சம் என்பது தடுக்கப்பட வேண்டிய கெட்ட காரியங்களை தடுக்காததன் காரணமாக, பொருளாதார சுபீட்சத்திற்கு செய்ய வேண்டிய முக்கிய விடயங்களை செய்யாததன் காரணமாக இந்த 2 விடயங்களையும் மக்களுக்கு வழங்குவதிலே தவறி இருக்கின்றது. எனவே படைத்தவனால் தரப்பட்ட மிக பொருத்தமான இஸ்லாம் என்ற கொள்கை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உபதேசத்தை சொல்லுவதாக இந்த 16வது அத்தியாயத்தின் 90வது வசனத்திலேயே அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எனவே ஒட்டுமொத்த மனிதர்களும் எல்லா துறைகளிலும் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். உயிரினங்களுக்கு நலவு பயக்கின்ற நற்காரியங்களை செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வசதி படைத்தவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய குடும்பத்திலே சிரமப்படுகின்றவர்களுக்கு தங்களால் முடிந்ததை கொடுத்து உதவினால் ஒட்டுமொத்த மனிதர்களும் அடிப்படை தேவைகளையாவது நிறைவு செய்யும் அளவிற்கு ஒரு பொருளாதார சுபீட்சமும் ஏற்படும். இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதேபோன்று அந்த அல்லாஹ் தடை செய்த கெட்ட காரியங்களில் இருந்து ஒரு நாடு, ஒரு சமூகம், அதிலே வீண் விரயங்கள், தீங்குகள் தரக்கூடிய இந்த மதுபானம், புகைத்தல், போதைப் பொருட்கள், விபச்சாரம் போன்றவற்றிற்கு செலவு செய்யப்படுகின்ற சொத்துக்கள், இப்படி குற்றச் செயல்களுக்கு பயன்படுகின்ற பொருளாதாரத்தை மனிதனின் சுபீட்சத்திற்காக செலவு செய்ய பழக்குவதென்பது தலைவர்களினதும் வழிகாட்டிகளினதும் கடமையாகும். எனவே இப்படி இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறையில் நாம் செயல்பட்டால் உலகிலும் நாம் நிம்மதியான, சுபீட்சமான, அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு வெற்றி பெற்ற சமூகமாக நாம் மாறலாம். எனவே ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை முறையாக படியுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலம், உலகிலே அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதன் மூலம் உலக வாழ்விலும் நிம்மதியோடு வாழ்வதோடு மரணத்தின் பின்னரான நிலையான வாழ்க்கைக்காக வாழுங்கள் என்பதே எமது உபதேசமாகும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அக்கூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.